பொங்கல் அன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு பனி. மார்கழி மாசத்துல கூட இந்த பனி இல்ல. அப்படி ஒரு மேகமூட்டமா இருந்துச்சு. ஆப்போசிட்ல யார் வராங்கன்னே தெரியல. அப்படி ஒரு பனி பெஞ்சுது. நான் பொங்கலுக்கு நாளே வந்து பொங்கல் கோலம்லாம் போட்டு வச்சுட்டேன். சிம்பிளா வந்து வெளியில வாசல்ல மட்டும் குட்டி கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா ஒயிட்டையும் ப்ரௌனையும் அழைச்சி வச்சுருன்ட்டு. கேட்டுக்குள்ள வாசல்ல வந்து பொங்கல் கோலம் போட்டு வச்சிருந்தேன். என் ஹஸ்பண்ட் வந்து பொங்கல் பானை போட்டு வீசி இருக்கிற மாரி சொல்லிட்டு ஒரு கோலம் சல்லடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வந்து வாசலில் போட்டு சின்னதாக போட்டு வச்சுட்டேன். அதே மாதிரியே சாமி மேடையிலையும் ஒரு பொங்கல் பானையும் பக்கத்தில் 2 விளக்கும் அதே சல்லடையில் போட்டு சாமி மேடையிலையும் அழகாக போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். என் வீட்டுக்காரையும் என் பாப்பாவும் பொங்கல் பானைக்கு வந்து இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து கட்டி பொங்கல் பானையை ரெடி பண்ணி வச்சாங்க. அப்புறம் நான் பொங்கல் அன்னைக்கு கட்டியிருந்த சாரீ பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங்கில் உள்ள ரஸ்ட் ஆரஞ்ச் சாரீ தான் கட்டியிருந்தேன். அது கட்ட ஈஸியாகவும் இருந்துச்சு, லைட் வெயிட்டடாகவும் இருந்துச்சு. வியர் பண்ணியிருக்கதே தெரியல. சாரீ செம சாஃப்டாக இருந்துச்சு. அப்புறம் நான் சாமிக்கு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். என் வீட்டுக்காரவங்க வந்து பொங்கல் பானைக்கெலாம் பூஜை பண்ணி பொங்கல் பானையை ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து பொங்கல் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சோம். அதையும் கீழே கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டேன். முந்திரி திராட்சையும் வறுத்து சைடில் எடுத்து வச்சுக்கிட்டோம். எங்கள் அம்மா வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து பொங்கல் கட்டியில் தான் வாசலில் வச்சு பொங்கல் விடுவாங்க சூரிய வெளிச்சத்தில். இங்கே எல்லோரும் வந்து கேஸ் ஸ்டவ்வில் தான் வைக்கிறாங்க. நாங்களும் அதுமாரி கேஸ் ஸ்டவ்வில் தான் வச்சோம். பொங்கலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சர்க்கரை பொங்கல் பானை தான் பொங்கி வந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் குட்டி பாப்பா தான் வந்து அரிசியெல்லாம் எடுத்து பொங்கலில் போட்டா. நல்லபடியாக சர்க்கரை பொங்கலும் வெண்பொங்கலும் பொங்கியாச்சு. அப்புறம் கொஞ்சம் டைம் இருந்துச்சு சாமி கும்பிட்றதுக்கு. அப்புறம் வந்து இந்த பொங்கல் அன்னைக்கு அந்த 21 காய் 11 காயின்னு சொல்லிட்டு காயெல்லாம் போட்டு செய்வாங்கள்ல, அதுமாரி காய் கூட்டு செய்யலான்னு நான் காயெல்லாம் கட் பண்ணி கொடுத்தேன் டைம் இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க வந்து அந்த காயெல்லாம் போட்டு காய் கூட்டு செஞ்சாங்க. சூப்பராகவும் வந்துருந்துச்சு. அப்புறம் சாமிக்கு வந்து சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல்லாம் வச்சு சாமி கும்பிட்டோம். அப்புறம் வாசலில் வந்து பொங்கலுக்கு கோலம் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, அதில் நான் என் பாப்பா என் வீட்டுக்காரர் 3 பேர் நின்றுட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். இப்படி தான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் போணுச்சு. உங்களுக்குலாம் எப்படி போணுச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பொங்கலுக்கு வந்து நாங்கள் கரும்பு கட்டாக வாங்கலை. ஏன்னா வந்து இவங்களும் சாப்பிட மாட்டாங்க, நானும் சாப்பிட மாட்டேன். அதனால வந்து கொஞ்சம் கரும்பு வந்துட்டு வாங்கிக்கலான்ட்டு ரேஷன் கடையில் ஒரு கரும்பு கொடுத்தாங்க. மிச்ச கரும்பு வாங்கலான்ட்டு போய் விசாரித்ததில் வந்து ஒரு கரும்பு வந்து 50 ரூபாவும் ஒரு கட்டு 100 ரூபாவும் விற்றாங்களாம். இவங்க வந்து அப்புறம் குறைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 3 கரும்பு மட்டும் 100 ரூபான்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. உங்கள் ஊரில் எல்லாம் கரும்பு என்ன விலை விற்றுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். பாய்.